முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை தரப்போகிறார். வாங்க, முதலாவதாக நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து கர்த்தரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோமாங்க. எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். சேர்ந்து நின்று பாடுவோமா? நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். சேர்ந்து நின்று பாடுமாம். இம்மாற்றும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார். இம்மாற்றும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். சொல்லுமாம். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் தட்டி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். சொல்லுமா? கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்தி. நன்றியோடு நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். தடைகள் வந்த போதும் தாங்கிய நடத்தினீரே. தடைகள் வந்த போதும் தயவால் நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனை உம்மை துதிப்பேன். சேர்ந்து சொல்லுமாம். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனை உம்மை சேர்ந்து சேர்ந்து நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் கிருபையால் நடத்தினீரே நன்றி நன்றியோடு நான் பாடிடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீ. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சொல்லுமா? நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றி நீரே தேவனை உம்மை துதிப்பேன். சொல்லுமா? நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றி நீரே தேவனை உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி
செலுத்தி கிருபையால் நடத்தினீரே. நன்றி நன்றியோடு பாடிடுவேன், நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே. நன்றி செலுத்திடுவேன், கிருபையால் நடத்தினீரே. நன்றி செலுத்திடுவேன். குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டீ. சொல்லுவோமாம், குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டீ. நன்மையும் கிருபையும் தொடர செய்து தேவனை உம்மை துதிப்பேன். நன்மையும் கிருபையும் தொடர செய்து தேவனை உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே. நன்றி நல்ல சேர்ந்து சொல்வோமா, கிருபையால் நடத்தினீரே. நன்றி கிருபையால் நடத்தினீரே, கிருபையால் நடத்தினீரே. நன்றி கிருபையால் நடத்தினீரே. நன்றி செலுத்திடுவேன், கிருபையால் நடத்தினீரே. நன்றியோடு நான் பாடிடுவேன், நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே. நன்றி செலுத்திடுவேன், கிருபையால் நடத்தினீரே. நன்றி செலுத்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் அவரை பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவை உயர்த்துவோமாக. நல்ல கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு பெரிய ஒரு மகிமை செலுத்தி பாடுவோமாம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடுவோ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா என்றும் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. பாடுவோ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா என்றும் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன். ஓயாமல் துதிப்போம், ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜா பாடுவோ சன்னா, பாடுவோ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா என்றும் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. பாடுவோ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா என்றும் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான். இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான். இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ காரங்களை தட்டிய துதித்து கொண்டிரு, நீயோ காரங்களை தட்டிய ஒரு விசை சொல்லுவோமா. நீயோ காரங்களை தட்டிய துதித்து கொண்டிரு, நீயோ காரங்களை தட்டிய துடித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடுவோ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா என்றும் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. பாடுவோ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா என்றும் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார். வேதனையை மாற்றுவார், ஓ புது பலன்
பலன் தருவார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். எல்லாம் சொல்லு. நீயோ காரங்காலை அசைத்து துதித்து கொண்டிரு, நீயோ காரங்காலை அசைத்து துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. பாடுவோ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா, என்றும் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. பாடுவோ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா, என்றும் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், ஓ நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார். நிச்சயமாக 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 நிறைவேற்றி முடிப்பார். நீயோ காரங்காலை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ காரங்காலை உயர்த்தி துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. பாடுவோ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா, என்றும் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. பாடுவோ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா, என்றும் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. பெரிய காரியம் செய்வார், பேர் பெற செய்வார், பெருமை அடங்க செய்வார். பெரிய தேவன் இவரே, பெரிய காரியம் செய்வார், பேர் பெற செய்வார், என் பெருமை அடங்க செய்வார். பெரிய தேவன் இவரே. நீயோ காரங்காலை கூப்பி துதித்து கொண்டிரு, நீயோ காரங்காலை கூப்பி துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசு. பாடுவோ சனா பாடுவோ சன்னா, என்றும் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. பாடுவோ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா, என்றும் ஓ சன்னா ஓ சன்னா. பாடு பாடு பாடுவோ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா, என்றும் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. பாடுவோ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா, என்றும் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யாம், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். சொல்லுவோமா? செங்கடலை நீர் பிளந்து
உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறா. நிச்சயமாகவே நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறா. சேர்ந்து சேர்ந்து சொல்வோம், உமக்கப்பானவர் யாம், உமக்கப்பானவர். இணைந்து சொல்வோமா, உமக்கப்பானவர் யாம், உமக்கப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர், வானத்திலும் பூமியிலும், வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசி. சொல்லுவோமா, உம்மை போல இயேசுவே இந்த ஜனங்களை நேசி. உமக்கப்பானவர், உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர். சென்று சென்று சொல்வோம், உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர். வானத்திலும் பூமியிலும், வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பான இயேசுவே. வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார். கண்மலையை நீர் பிளந்து, கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாக்கம். உம் நாமம் அதிசயம், உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்து. உமக்கப்பானவர், உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர். வானத்திலும் பூமியிலும், வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும், வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர். கர்த்தாவே தேவரில், கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும், வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார். கர்த்தாவே தேவரில், கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பான். எல்லாம் சேர்ந்து சொல்வோம், உமக்கப்பானவர். ஆமென் இயேசுவே. சந்தோஷமா, உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் இயேசுவே. வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும், வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர். வானத்திலும் பூமியிலும், வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர். நீ தேவரீர், தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார். ஓ தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். ஆம் தேவ ஜனங்களே, அவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவது எத்தனை பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? நித்திய பெரும் மேட்ரிமோனி ஊழியங்களை குறித்த அறிவிப்பு. ஸ்கிரீனை கவனிங்க. உடனடியாக எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க.
ஆம் தேவ ஜனங்களே, இந்த நித்திய பெரும் மேட்ரிமோனி ஊழியங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆவலாய் காத்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போமாக. இந்த நேரத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாமா? சோதரன், உங்களுக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நல்லா தெரியும். மத்திய 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது அப்போ 3 காரிய நிமித்தமாக நம்ம லைஃப்பில் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வருது. முதலாவதாக பிரயாசத்தில் வெற்றியின் மூலமாக அப்படி சொன்னேன். அந்த நட்சத்திரத்தை அவன் பார்த்தவர் இவ்வளோ ட்ராவல் பண்ணி பல நாட்கள் பல மாதங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. அதை பார்த்த பொழுது மிகுந்த இவ்வளோ நாள் பட்ட பிரயாசத்திற்கு நாங்கள் ஏமாற்றப்படலை, எங்கள் முகங்கள் வெட்கப்படலை, இயேசுவை பார்த்தோம், ராஜாவை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்ல வைத்தார். அதே போல் நீங்கள் படுகிற கடும் பிரயாசத்திற்கு கர்த்தர் பெருக்கமாக நன்மை தருவார். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா பிரயாசப்படணும். சொல்லுங்க அல்லேலூயா. எறும்பை போல் நல்லா சுறுசுறுப்பாக பிரயாசப்படுங்க, ப்ரொடக்டிவாக நல்ல வேலை செய்யுங்க, உங்கள் பிரயாசத்துக்கு பலனை தருவார். 2ஆவதாக நான் சொன்னேன், பலன்கள் நிறைவாக இருக்கிறது மூலமாக மிகுந்த ஆனந்தம். ஒரு வயலில் நீங்கள் விதைக்கிறீங்க, நல்ல அறுவடை இருக்கும்பொழுது எப்படி இருப்பீங்க? அப்படியே இருப்பீங்க. அப்படியே 32 பல்ல 64 பல்ல 32 பல்ல அது அப்படியே காட்டி சரித்த முகமா அப்படியே என்னது 3.25 இது கரெக்டாக சொல்கிறேன்னா அப்படி நல்லா அழகாக இருப்பீங்க. அப்படி பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நிறைய வரட்டுமே. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா நிலையிலும் நல்ல பலன்களை காண அல்லது கர்த்தர் கிருபை ஆவிக்குரிய நிலையிலும் உங்கள் சோத்திரம் குடும்ப உறவிலும் நிறைய பலன்களை காண கர்த்தர் கிருபை தருவார். உங்கள் வேலை ஸ்தலத்திலும் தொழிலும் நிறைய பலன்களை காண கர்த்தர் கிருபை. 3ஆவது நான் சொன்னேன், எதன் மூலமாக நமக்கு ஆனந்த சந்தோஷம்? நீங்கள் பிரகாசிப்பது நிமித்தமாக. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ்ல நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் ஷைன் பண்ணுற நேரத்தில் அல்ல சோத்திரம் சொல்லுவாங்க, நீங்கள் செம்மையாக வேலை செஞ்சீங்க, உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறோம்னு சொன்னால் எப்படி இருப்பீங்க? துக்கமாக இருப்பீங்க? இல்லை, சரி நான் பாடின என்னது, கர்த்தர் எனக்கு ஒரு ரெகக்னிஷனை தந்திருக்கிறாரு, ஒரு ரிவார்டை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறான்னு சொல்லி நீங்கள் ஆனந்த மகிழ்ச்சி அடைவீங்க. அதே போல் கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு காலையிலிருந்து மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். அல்ல மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15, 16, 17. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்றும் ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்னு சொல்லி பார்க்கும். இன்றைக்கு ஆண்டு நமக்கு தர்ற வார்த்தை என்னன்னா, உன் இருளை நான் வெளிச்சமாய் மாற்றேன். ஏற்கனவே நம்முடைய இருளையான வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றிருக்கார். ஒரு பாட்டு பாடுவோம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறி போகும், இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறி போகும், கண்ணீர் மாறிடும் தூக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் தூக்கம் மாறிடும். சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்படி கரங்களை தட்டி, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையினால் எல்லாம் கூடுமே, உம் வார்த்தையில் நாள் எல்லாம் கூடுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்ப நீ காலையில சொன்ன இருள் எப்படிப்பட்ட பாதிப்பை நமக்கு தருகிறது? ஒன்றையும் அது பார்க்க விடாதபடி தடுக்கிறது. எதுவுமே தெரியாது, உங்களுக்கு கண் நல்லா தெரிஞ்சாலும். காலைல சொன்னேன், உங்களுக்கு ஐயில் பிரச்சனையே கிடையாது, தெளிவாக இருக்குது, கண்ணாடி இல்லாமல் எல்லாவற்றையும் பார்க்க முடியினாலும் லைட் ஆஃப் பண்ணிட்டா என்ன செய்யும்? நல்ல கண்ணாக இருந்தாலும், நல்ல முண்டை கண்ணாக இருந்தாலும், முட்டை கண்ணாக இருந்தாலும் என்ன செய்யாது? தெரியாது. அப்படி சொன்னேன். அப்போ இருள் ஒன்றையும் பார்க்க முடியாத நிலைக்குள்ளே கொண்டு போகிறது. அடுத்தது, எளிய காரியங்களை கூட கடினமான காரியங்களாக மாற்றும். அடுத்ததாக ஸ்தோத்திரம் என்னது? அடையாளம் காண்பதை கஷ்டமாக்கி விடுகிறது, தவறான புரிந்து கொள்ளுதலை தருகிறது,
பாதுகாப்பில்லாத சூழ்நிலை ஏற்படுத்துகிறது, தனிமைப்படுத்துகிறது, சரியான முடிவு எடுப்பதில் சிரமத்தை ஏற்படுத்துகிறது, எதிர்காலத்தை கடினமாக்குகிறது, தவறு செய்ய வாய்ப்பு ஏற்படுத்துகிறது. இதெல்லாம் இருளின் தன்மைகள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒருவரே உங்கள் வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாக்குகிறவர். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அப்போ இன்னைக்கு ஒரு செய்தியின் தலைப்பு வாழ்வினை வெளிச்சமாக்குவேன். நான் டைப் காலை சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கும் கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுகிறான். முதலாவது இன்னைக்கு காலையில் தியானித்தோம். இதே வசனம் 17ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனம் திரும்புதலின் செய்தியின் மூலமாக. நம்பர் 1, மனம் திரும்புதலின் செய்தி உங்கள் லைஃப்ல ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குகிறது. பாருங்க, அழகா போட்டிருக்கு. இந்த தீர்க்கதரிசன வசனம் சொன்ன பின்பதாக 17ஆம் வசனம் ரொம்ப அருமையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அது முதல் இயேசு. சொல்லுங்க அல்லேலூயா. அது முதல் இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா, மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த மனம் திரும்புதலின் செய்தியானது ஒரு பெரிய விடுதலை தருகிறது. மனம் திரும்புதல் என்றால் என்னன்னு சொன்னேன், என்னது? சேஞ்ச் ஆஃப் மைண்ட், மனதில் ஏற்படுகிற மாற்றம். அது சோத்திரம். உங்களுடைய ஸ்வாபத்திலே ஒரு மாற்றத்தை கொடுத்தால் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மனம் திரும்புதல். ராமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என்ன சொன்னேன்? உங்களுடைய நடத்தையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால், உங்களுடைய சிந்தையில் ஏற்படுகிற ஒரு மாற்றம், உங்களுடைய சிந்தையில் ஏற்படுகிற ஒரு மாற்றம் உங்களுடைய நடத்தையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். இந்த பாஸ்டர் லைஃப் எல்லாம் காலையில் சொன்னேன், எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தர்றார். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை கூட நம்ம பேசணும், அப்படிதானே? மனம் திரும்புதலின் செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. அது என்ன செய்தி? யோவேல் 2ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அது எப்படிப்பட்ட செய்தி? அது இரக்கத்தின் செய்தி. ரெண்டாவது சொன்னேன், அது என்ன செய்தி அப்படின்னா அது ஆசீர்வாதத்தின் செய்தி, 14ஆம் வசனம். மூன்றாவதாக இந்த மனதிரும்புதலின் செய்தி என்ன செய்தி அப்படின்னா மறுசீரமைப்பின் செய்தி. சொல்லுங்க அல்லேலூயா. ஆங்கிலம் ரிலண்ட், the message of relent, the message of reward and the message of restoration. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த செய்தி நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவதாக நீங்கள் படித்து பார்க்கும்பொழுது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21, 22 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க, இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என்ன சொல்ல, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன் என்றார். 20ஆம் வசனம். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார். 21ஆம் வசனம். அவர் அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவின் படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார் சொல்லி பார்க்கிறோம். அவர்களை கண்ட அவர்களையும் அவர் அழைத்தார். 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவதாக நம்முடைய லைஃப்ல இருள் வெளிச்சமா மாறணும் அப்படின்னா முதலாவது சொன்னேன் மனம் திரும்புதலின் செய்தி நமக்கு அவசியம். ரெண்டாவதாக மனதார பின்பற்றுதல் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. வில்ஃபுல் ஸ்தோத்திரம் ஃபாலோயிங் அப்படிங்கிறது மிக அவசியமான. மனதார இந்த வசனத்தை நீங்க இந்த 18ஆம் வசனத்துல 22ஆம் வசனம் வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னது? முதலாவது மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றார். ரெண்டாவது ஒரு குரூப்பை சொல்றார், மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு வலைகளில் கிழிச்சல் இருக்கிறத சரிப்படுத்திட்டு இருக்கிற குரூப்பை பார்த்து ரெண்டு பேரை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறாக்குவேன். யோசித்து பார்த்துருப்போம் இல்லை? இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா என்ன சொல்றேன், இன்னைக்கு ஊழியத்துக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இவருக்கு வேற வேலையே இல்லை, இவருக்காக நம்ம வேலை செய்யணுமா? அப்புறம் என்னது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏதோ அந்த காலத்தில் ஏதோ ஒன்று செய்கிறாங்க, இன்றைக்கி நமக்கு எவ்வளோ 1000 வேலை இருக்குது, ஏதோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்ற மாதிரி அப்படி 1008 ரீசன் நம்ம சொல்வோம். ஆனால் இங்கே இந்த சீசரில் பார்த்து இந்த ஆட்களை பார்த்து இந்த மீனவர்களை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, எப்பா நிச்சோதரம் நீங்கள் என் பின்ன வாங்க, மனுஷரை பிடிக்கிறேன். இன்னும் யோசித்து பார்த்து நம்ம என்ன யோசிப்போம், மீனை பிடிச்சா கூட நம்ம காலையில் கொண்டு வர நேரத்தில் என்னது கடையை போடுறோம், மீன் வேணுமா,
என்ன சீலா மீன் இருக்குது, அப்புறம் என்னது ஊழி மீன் இருக்குது, மஞ்சப்பாறை இருக்குது, விழா மீன் இருக்கிறது, வாவல் மீன் இருக்கிறது, அப்புறம் என்னது எப்படி மீன் என்னது சாலை மீன் இருக்குது, நெத்தலி மீன் இருக்குது, ப்ரான் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல கடையை போட்டால் என்ன கல்லா கட்டும். அதை தூக்கிட்டு போனால் மனைவி பிள்ளைகள்லாம் சந்தோஷப்படுவாங்க. முன்ன பின்ன தெரியாது, ஊழியன்னா அவங்களுக்கு என்னென்னே தெரியாது. மீன் பிடிக்கணும்லாம் தெரியும். ஓஹோ என்னென்ன மீன் என்னென்ன ரேட்டுக்கு போகும். சில மீன்கள் பிடிப்பாங்க, பிடிச்சி என்ன செய்வாங்க திருப்பி விட்டுருவாங்க. ஒரு காசு பெறாத மீன்களும் இருக்கும். வலைகளை போடுற நேரத்தில் ஒரு காசு பெறாத மீன்களும் வரும். என்ன செய்வாங்க, அதை தூக்கி வெளியே போட்டு, நீங்கள் நேஷனல் ஜியாகிரஃபிலாம் பார்த்துருப்பீங்க, தூக்கி வெளியே போட்டு நல்லா இருக்கிற மீன்லாம் சேர்த்து கொண்டு போய் இன்னும் ஆண்டவர் பார்த்து சம்பந்தம் இல்லாத விஷயத்த சொல்றாரு. என்னது என் பின்னே வாருங்கள். என்னது இந்த மனுஷனை பிடிச்சதுனால என்ன வரப்போகுது? ஏதாவது காசு வரப்போதா? பிரச்சனை தான் வரும், சவால் தான் வரும். ஆனால் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோன்னே மனதார அவரை அப்படியே பின்பற்றினாங்க. கரங்களை வைத்து ஒரு அலட்சம். அதான் நான் லைஃப்பில் நம்ம கற்றுக்கிட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம லைஃப்பில் அது சோத்திரம் ஒரு விடுதலை, இருள் நீங்கள் ஒரு வெளிச்சம் வேணா ஆண்டவர் சொல்லிட்டார்ல நான் செய்வேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள் அல்லேலூயா. அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எப்பயுமே விசுவாசி நல்லா பொய் சொல்லுவாங்களா. எப்படி சொல்லுவாங்களாம்? ராகத்தோடு சொல்லுவாங்களாம். எப்படி சொல்லுவாங்களா? நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், ஆனா செய்வேன். சொன்னாரா? அவர் சொன்னாரா? ஓ ஒரு ஊழியக்காரர் மனுஷன் நேரம் வந்து சொல்லுங்க ஆண்டவர், அப்பதான் செய்வேன். நீ சொன்னால் போதும் செய்வேன். அப்பா எனக்கு எந்த நேரம் வசதி அப்பதான் செய்வேன், எனக்கு மூடு வந்தால் தான் நான் செய்வேன். முந்தைய சகோதரி இருந்தாங்க, அவங்க வீட்டில் சண்டை வந்துட்டா நேரம் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. பாஸ்டர் நான் 10 டிராக்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டர் எடுத்துகிட்டு வீடுகளில் போய் சுவிசேஷ ஊழியம் செய்வாங்க. அது மாதிரி வீட்டில் குழப்பம் வந்தாதான். இப்படி நிறைய பேர் நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சீசன் நான் யோசித்து பாருங்க, நீங்கள் என்ன அப்படியே பிக்சருக்குள்ளே கொண்டு வாங்களேன். நான் அப்படியே நைட்டு அப்படியே கற்பனை செஞ்சு பார்த்தேன். நீங்கள் அதிகாலையில் பண்ணும் பொழுது என் பின்னே வாருங்கள் மனுஷரை பிடிக்கிற வாக்கு ஒன்றும் தலையங்காலும் புரியல. அதே மாதிரி தான் அல்லது கல்தேர் தேசத்திலிருந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே சோத்திரம் நீ என்ன செய், புறப்பட்டு வெளியே வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்க உன்னை நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பா. நீங்க யோசிக்கிறீங்க மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன் அப்படின்னா என்னப்பா சொல்ல வர்றாரு? நான் குடும்பத்துக்கு பதில் சொல்ல வேண்டாமா? இங்கே அழகாக ஒரு வேர்டு போட்டிருக்கு. ஒரு குரூப் 2 பேர் என்ன செஞ்சாங்க, அப்பாவையும் விட்டுட்டு போயிட்டாங்க, படகை விட்டுட்டாங்க, வலையை விட்டுட்டாங்க, பிடிச்ச மீனை விட்டுட்டாங்க, அடுத்து யாரையும் கலத்தி விட்டாங்க. ஆனால் அப்பாவை நீங்கள் டீக்ரேட் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்ல வரல. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒன்றை சொன்னேன்னா அப்படியே செய், கரங்களை வைத்து வர லட்சங்க பாப்பா. அதான் ஆண்டவர் எதிர்ப்பார். உங்கள்கிட்ட என்கிட்ட எதுக்கு எதிர்ப்பேன்? ஏன் நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு மேடு பள்ளம் அப்படின்னு இருந்துட்டு இருக்கு. நம்ம சில நேரங்களில் நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு இணங்குறதுல பிரச்சனை இருக்குது. என்னை பின்பற்று அப்படின்னு சொன்னா, என் வார்த்தையை பின்பற்று, என் உபதேசத்தை பின்பற்று, என் சத்தியத்தை பின்பற்று, நான் எதிர்பார்க்கிறது ஒழுங்குமுறைகளை பின்பற்று. அதை நம்ம டிலே பண்ணுறதுனால அப்படி அல்ல ஆண்டவரே. என்னது சோத்ரா, அப்படி அல்ல ஆண்டவரே. அன்னைக்கு லோத்து அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் பார்த்து ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொல்லும் பொழுது லோத்தின் மனைவி என்ன பண்ணிட்டாங்க, அபவுட் அப்படின்னு இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க, உப்பு தூணா மாறிட்டாங்க. பாருங்க அது பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சு. பின்பதாக அவங்கள நல்ல நேரம் அவங்க பார்க்கல, லோத்தும் பார்க்கல, பிள்ளைகளும் பார்க்கல, இவங்க இப்படி இருந்துட்டு போறாங்கன்ட்டு அவங்க வந்ததுனால அவங்க ஜீவன் காக்கப்பட்டதே வச்சனம். அருமையான இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்க, ஆண்டவர் நம்புங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. நீங்கள் ஆண்டவர் பைபிளை வாசிச்சிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார், பேசுவார். நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர், உணர்த்துகிற ஆண்டவர். அல்ல ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்வேன். ஒருவேளை ஆண்டவர் சொல்கிற நேரத்தில் உங்களுக்கு சில நேரங்களில் மன தயக்கம் இருக்கலாம். நீங்கள் உடனே சொல்லணும், இன்னும் இதில் ஆழத்தை காண கிருபை தாங்க. சில சபை விசுவாசிகள் வருவாங்க, சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் நமக்கு கொஞ்சம் ஒரு மன சமாதானம் இல்லை. நான் என்ன செய்வேன்னா, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், இன்னும் ஒரு ஆலோசனை நம்ம பெற்றுக்கொள்வோமே. சில நேரங்களில் திருப்தி டக்குன்னு வரும், சில நேரங்களில் கொஞ்சம் யோசனையாக இருக்கும். சரியா, இன்னும் கொஞ்சம் காத்திருப்போம். ஏன்னா திருமணங்கிறது 1000 காலத்து பயன். ஒரு கரெக்டான லைஃப் அமைஞ்சிட்டா
அதை போல் பிளஸட் கிடையாது. எல்லாருமே நல்லவங்க தான், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான், யாரும் கெட்டவங்களே கிடையாது. ஆனால் பர்ஃபெக்டான ஒரு மேட்சாக இருந்ததுன்னா லைஃப் வேற லெவல் இருக்கும். இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரகிள் நம்ம லைஃப்பில் இருக்கிறத குறித்து பார்க்கிற தேவ ஜனங்க. எனவே தான் நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படி நம்ம பாருங்கள். அவங்க பேரண்ட்ஸும் விட்டுட்டாங்க, இல்லை இவங்களும் டக்குன்னு டைரெக்டாக வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார்ல, நாம் வந்து உடனே போவோன்னு சொல்லி எதை பற்றியும் யோசிக்கலை. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உணர்த்திட்டார், எதை பற்றி யோசிக்காது. நல்ல ஜெபம் பண்ணுங்க. நான் ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரருடைய சரித்திரத்தை படித்து கொண்டிருந்த பொழுது அமெரிக்க தேசத்தில் அவர் முடி வெட்ட போனால் கூட ஜெபம்னு வரான். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ முடி வெட்ட போகிறேன், எந்த கடைக்கு போகணும்? அப்புறம் நம்மலாம் ஒரே கடையில் வெட்டுவோம், பல வருஷம் ஒரே கடையில் வெட்டுறோம். அவருக்கு எப்படின்னா பரிசுத்தாவை நடத்துகிற மாதிரி திடீர்னு இந்த கடைக்கு போ அப்படிம்பார். உடனே அந்த கடைக்கு போகும்போது முடி வெட்டிட்டு இருக்கும் பொழுதே சத்தியத்தை சொல்வாராம். முடிஞ்ச உடனே ஸ்தோத்திரம் அந்த முடி வெட்டுறவரே முழங்கால் படியிட இவர் அவருக்கா செபிக்க இப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கு. இந்த பரிசுத்தாவியன் அப்படி நம்ம நடத்துகிறவர். கந்தாகை மந்திரி ஸ்தோத்திரம் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து போயிட்டு இருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் பிலிப்பை பார்த்து சொல்றாரு, இந்த ரதத்தோட நீ சேர்ந்துக்கொள். ஓடிப்பா ஏறாரு. விஷயத்தை கேட்குற, என்ன பிரச்சனை? சோதனை நான் படிச்சிருக்கேன், எனக்கு அர்த்தம் தெரியாது. அந்த அர்த்தத்தை சொல்லும் பொழுது பாருங்க ஒரு மாற்றம் உண்டாகிறது. சொல்றாரு, சோதம் இங்கே தண்ணீர் இருக்கு, நான் ஞானஸ்நானம் பெற தடை என்ன? உடனே ஞானஸ்நானம் பெறுகிற குறித்து பார்க்கிறோம். அங்கே கந்தாகையம் வந்து எப்படிப்பட்டவராக போறாரு? மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த இடத்தை விட்டு போகிறாரு. கரங்களை போய் தளிச்சுங்க பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு ஆண்டவரை பின்பற்றதில் 1008 ஸ்ட்ரகிள் இருக்கு, 1008 ஸ்ட்ரகிள் இருக்கு. அந்த நாட்களில் சகோதரமா நான் ஒரு சென்னைக்கு போயிருக்கும் பொழுது வெஸ்லி நவராஜ் அப்படிங்கிற சகோதரன் எனக்கு முன்பாக பெங்களூர் இருக்கும் பொழுது தெரியும். அவர் சொன்னார், அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் அவர் பணி செய்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஊழியத்தை அழைக்கும் பொழுது அவருடைய மனைவி சொன்னாங்க, எங்கள் அப்பா ஊழியக்காரருக்காக என்னை கட்டி கொடுத்தாங்க, என்ன ஒரு ஆஃபீஸருக்கெல்லாம் கட்டி கொடுத்தாங்க அப்படி சொன்ன. ஒரு டிலே ஆகுது. திடீர்னு அவருக்கு நெஞ்சு ஒரு பலவீனம் வருது. அப்பொழுது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறார், ஜெபம் பண்ணுறாரு. சோத்திரம் திரும்ப சோத்திரம் வர்றாரு. ஆனாலும் இன்னும் ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. மனைவி ரொம்ப நல்லவங்க, நல்லா எல்லோரும் நல்லா உபசரிக்கிறவங்க தான், ஒரு குறை சொல்ல முடியாது, பர்ஃபெக்ட் லேடி தான், நல்லவங்க தான். ஆனால் சோத்திரம் அவங்களுக்கு ஒரு வழி திறக்கணுமே. அப்போ மீண்டும் ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு இதய பிரச்சனை வருது. அப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு, ஆண்டவரே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சபையில் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அவர் சொன்னார், மனைவிட்ட நேராக போய் சொல்கிறாரு, சோத்ராம் நம்முடைய பையன் முடிச்சிருக்கிறான், சோத்ராம் +2 முடிச்சிருக்கான், அவனுக்கு சோத்ராம் ஆண்டவர் நான் பொருத்தனை பண்ணி ஜெபம், ஆண்டவரே இவனுக்கு இலவசமாக ஒரு மருத்துவக் கல்லூரியில் நீர் ஒரு சீட் கொடுப்பீர் என்றால் நான் என்ன செய்வேன், தைரியமாக இதை குறித்து நான் வேலையை விட போகிறேன்னு என் மனைவிட்டு போய் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறாரு. நேராக மனைவிட்டு போய் சொல்கிறார், நான் ஜெபம் பண்ணுறேன், மகனுக்கு கர்த்தர் வேலூர் CMCயில் நல்ல ஒரு சீட்டை நிச்சயமாக தருவார் சொல்லி அன்னைக்கு நைட்டே அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, வேலூர் CMCயில் உங்கள் மகனுக்கு MBBS படிக்கிறதற்கான சீட் கிடைக்குது. உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, வேலையை விடுங்க, ஊழியத்தை செய்யுங்க. இன்றைக்கி நல்ல ஒரு பிரபலமான நிறுவனத்தில் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்து அவர் கடினமான நல்ல ஊழியங்களை அவர் செய்கிறார். அவருடைய சாட்சி எங்களையே உற்சாகப்படுத்தினு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை தரும் பொழுது ஏன் நம்ம யோசித்துட்டு இருக்கணும்? அது ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறார்ல, அல்ல ஸ்தோத்திரம், உலக மனிதர்கள் சொல்லும்பொழுது யோசிக்காமல் செய்கிறீங்க அப்படிதானே. திடீர்னு எனக்கு ஒரு அப்படி தான் வந்துச்சு. காலையில் ஒரு நாள் எழும்பி இருக்கும் பொழுது சரியா ஏற்கனவே ஒரு டைரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு காலையில் ஒரு ஹிந்தி இங்கிலீஷ் பேசுகிற ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்கு கொரியர் வந்திருக்கிற, அன்றைக்கி மழை வேறு ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கு, உங்களுக்கு ரீச் பண்ண முடியலையா, அதனால் நான் தர்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே நான் சொன்னேன், ஏற்கனவே நம்பர் கொடுத்துருக்கேன், ரீச் பண்ண முடியல, நீங்கள் கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு. அது அவன் ஒரு நம்பர் சொன்னான், அது *21 ஏதோ அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், இது சந்தேகம் ஆச்சு, வெறும் நம்பர் மட்டும் போட்டால் போகல. உடனே நான் நினச்சிட்டேன், ஒருவேளை அவங்களுக்குள்ள இன்டர்காம் மாதிரி எதாவது இருக்கும் அப்படின்ட்டு போட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா என் மொபைல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டு, வாட்ஸ்அப் வந்து வேறு எதுக்கு மாறுதுன்னு வருது, அப்படி வருது. அப்புறம் கால் எனக்கு ஒன்றுமே வரமாட்டேங்க. பார்த்தா அது வந்து கால் ஃபார்வேர்டிங் ஆப்ஷன் போட்டு என்ன ஆட்டே போடணும்னு நினச்சி என்னத்தையோ பண்ணியிருக்கான். ஆண்டோட கிருபையினால் தப்பு வைக்கப்பட்டேன்னு சொல்கிறேன். நம்ம என்ன செய்கிறோம், ஒருத்தன் கால் பண்ணி சொல்கிறான், ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்போ தான் சொன்னேன், கொரியர் பாயே நம்பாதீங்க, நீங்கள் எல்லாம் நம்பர் டக்குன்னு கொடுத்துட்றீங்க. ஆனால் கொடுத்துட்டிங்கன்னா நீ கொண்டு அன்றைக்கு அப்புறம் பேசும்போது ஒருத்தர் சொன்னார், அப்படி வந்துச்சுன்னா நீ ஒன்று கொண்டு தரனாத்தா இல்லை கொண்டுட்டு போன்னு சொல்லிடுங்க அப்படின்னு. நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், சொல்கிறாரு நல்லதான்னு சொல்கிறாங்க, நம்ம ஆர்டர் போட்டது உண்மை தான், அந்த டெலிவரி டேட் உண்மை தான்,
ஆனால் எப்படி நம்ம லைஃப்பில் இப்படி இந்த உலகம் சொல்கிறது, நம்ம ஏமாற்றவங்க சொல்கிறத கேட்குறோம், நண்பர்கள் சொல்கிறத கேட்குறோம், ஒரு யூடியூப் சொல்கிறத கேட்குறோம், ஒரு இன்ஸ்டா சொல்கிறத கேட்குறோம், அப்படி தானே? ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறத குருட்டாட்டமாக கேட்குறாங்க. இன்னைக்கு நியூஸ்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஜனங்களுடைய கண்கள் எவ்வளவு குருடாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பிளைண்டாக நம்புறாங்களே. இன்றைக்கு வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், உங்களை சிருஷ்டித்த ஆண்டவர், உங்களை இதுவரைக்கும் தாயின் கற்பத்திலே தோண்டும் முன்பதாக உங்களை அறிந்து உங்களுக்கு தெரிந்து கொண்டு இம்மட்டும் நடத்தி வருகிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அது நிச்சயமாய் நன்மைக்கு ஏதுவாய் முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாய் முடியும். எனவே தேவ ஜனங்களே, இன்றைக்கு இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறுவதற்கு மனதார அவரை பின்பற்றுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. எந்த கம்பல்ஷன் இல்லாம தேவனுடைய ராஜ்யம் ஒருவேளை பலவந்தம் பண்ணப்படலாம், தேவனுடைய ராஜ்யம் ஒருவேளை பலவந்தம் பண்ணப்படலாம். ஆனால் அதை பலவந்தம் பண்ணி கொள்கிறவர்கள், உங்க கையில் தான் சுவிட்ச் இருக்கு, உங்க கையில் தான் அந்த சுவிட்ச் இருக்கு. ஒரு வார்த்தையை கேட்க முடியும். இன்னைக்கு நான் பேசுறேன், மனதார அவரை பின்பற்றுங்கள் சொல்றேன், பலவந்தமா சொல்றேன், ஸ்ட்ராங்கா சொல்றேன், ஏராளமான எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ நீங்க உங்க சுவிட்ச் ஆன் பண்ணும் பொழுது இது உங்க லைஃப்ல ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கிறது. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஆப்ஷனை செலக்ட் எஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும் பொழுது உங்க லைஃப்ல அது ஆக்டிவேட் ஆகுது தேவ ஜனங்களே. அப்போ நீங்க ஆக்டிவேட் ஆகும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு இருள் எல்லாவற்றையும் வெளிச்சமாய் மாற்றுவார். எத்தனை காரியங்களை கர்த்தர் உணர்த்திட்டு இருக்கிறார். இன்னும் அதில் ஏன் தாமதம்? இன்றைக்கு மனதார அவரை பின்பற்ற நீங்கள் நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். கரங்களை வைத்து அலட்சங்க வைப்போம். இந்த மனதார பின்பற்றுதல் என்றால் என்ன சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு 4 காரியங்களை இது குறிக்கிறதா இருக்கு. ஆனால் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஆனால் வேகமாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். முதலாவது இங்கே வாசித்து பார்க்கணும். லூக்கால் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நான் சொல்றேன், மனதார பின்பற்றுதல் என்றால் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவரை விசுவாசித்தல் என்ற அர்த்தம். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் தேவன் ஒருவன் உண்டென்றும் தம்மை தேடுதலுக்கு நிறைவான பலன்களை தருகிறவன் என்று சொல்லி விசுவாசிக்கணும். ஆண்டவற்றிலிருந்து ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தேவை விசுவாசம். இந்த ரட்சிப்புக்கு நமக்கு தேவை என்னது? விசுவாசம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. இதெல்லாம் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்க விசுவாசம் ஸ்ட்ராங்கா மாறட்டும். 100க்கு 100 உண்மை நான் நம்புறேன். அற்புதங்கள் செய்திருங்க, அதிசயங்களை நடத்திருங்க. மனிதருக்கு முன்பதாக தலை குனிந்து போகாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒத்துழைப்பு செய்யுங்கப்பா என்று சொல்லி கேளுங்கள். அவர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். கரங்களை வைத்து ஒரு அலட்சங்க பார்ப்போம். யோபு கூட சொல்றாரு, நான் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, இந்த அருமையான நாளிலும் கூட அவரை பின்பற்றுகிற நீங்கள் எண்ணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம் உடையவர்களாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கேரண்டீட் பிளஸிங். ஆண்டவர் நீங்க பின்பற்றும் பொழுது இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம். தேவ ஜனங்களே அல்லேலூயா. ஏதோ ஆண்டவரை பின்பற்றும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து போவீங்கன்னு சாத்தான் சொல்லிட்டு இருக்கிறான். உண்மையில இழந்து போவீங்க, தீமையை தான் இழந்து போவீங்க, நன்மையை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவீங்க, நன்மைகளை சுதந்திரிப்பீங்க. ஒரு இழப்புகள் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம், அதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு ஒவ்வாத விஷயங்கள், ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையை கரைப்படுத்துகிற விஷயங்கள், உங்களை சீரழிக்கிற விஷயங்கள். ஆனால் உங்க வாழ்க்கை இன்னும் இன்னும் அழகுபடுத்துகிற விஷயங்கள் உங்களை நிச்சயமாய் ஒட்டி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்ட விசுவாசமாயிருங்க, ஸ்ட்ராங்கா. இன்னும் உம்மை நம்புவேன். ஆண்டவா, நீர் வெகு தூரத்தில் இருப்பதாக என் வாழ்க்கையிலே நான் உணர்கிறேன், ஆனால் இன்னும் உம்மை நம்புகிறேன். ஆண்டவா, நீர் வெகு தூரத்தில் இருப்பதாக வாழ்வில் உணர்கிறேன். ஓ லார்ட், இன்னும் உம்மை நம்புகிறேன்.
ஆனால் ஜெபம் எனக்கு கடினமா உள்ளது. ஆண்டவா, நீர் வெகு தூரத்தில் இருப்பதாக வாழ்வில் உணர்கிறேன். இன்னும் உம்மை நம்புகிறேன், இன்னும் உம்மை நம்புகிறேன். ஆனால் ஜெபம் எனக்கு கடினமா உள்ளது. என்ன சொல்லுவேன், எங்கு செல்லுவேன், நீ தந்த கிருபையால் உள்ளம் நிறைந்து பாடுவேன், பாடுவேன், துதிப்பேன். இருள் சூழும் வேளையில் கண்ணீரின் பாதையில் பாடுவேன், துதிப்பேன். கரமுயர்த்தி சொல்லுவேன் உம் வார்த்தையும், கரமுயர்த்தி சொல்வேன், கரமுயர்த்தி சொல்லுவேன் உம் வார்த்தை, கரமுயர்த்தி சொல்லுவேன் உம் வார்த்தை உண்மையே பாடுவேன். மனதார பின்பற்றுதல் என்பது அவரை விசுவாசிப்பது. யோசித்து பாருங்க, இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? அவர் விசுவாசித்தான், வேற எதுவுமே சொல்லிட்டாரு. முன்ன பின்ன தெரியாதால் ஒருத்தர் வர்றார், நிற்கிறார், யாரும் தெரியாது. இப்போ நான் வந்து சொன்னால் கூட நீங்கள் கேட்பீங்கன்னா, நான் வந்து சர்ச்சில் இருக்கேன்னு தெரியும். ஒரு சர்ச்சில் இருக்க ஒரு நபர் வந்து சொன்னால், ஓ சீயோனை சபையில் இருக்கிறார் சொல்கிறாரு அப்படின்னு. முன்ன பின்ன யாரும் தெரியாது, ஆனால் சொல்கிறார். அவங்க கனெக்ட் ஆகுது பாருங்கள். நீங்கள் எப்பவுமே ஜோமன், ஆண்டவரே நல்ல விஷயத்தெல்லாம் கனெக்ட் ஆகணும், கெட்ட விஷயத்தெல்லாம் கனெக்ட் ஆகக்கூடாது, அது என்கிட்ட வரவே கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜபமாக அதுவாக தான் இருக்கும். ஆண்டவரே உங்கள் பிரியமில்லாத எல்லதும் என் எல்லைக்குள்ளே வரக்கூடாது. என்னை ஆண்டவரை கரைப்படுத்துகிற, குறைக்குள்ளே உண்டு பண்ணுகிற, என்னை வெறுமாக்குகிற, நீர் விரும்பாத, நீர் சித்தம் இல்லாத எதுவும் என் எல்லைக்குள்ளே வரக்கூடாது. சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வேலையில் பிஸியாக இருக்கிற வேலையில் பிஸியாக நல்ல ஸ்தோத்திரம், நல்ல வேலை செய்யுங்க. என்ன பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுது அதை பிஸியாக செய்யுங்க. அதன் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, அதான் ரொம்ப முக்கியம். எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. சும்மா இருந்தால் கண்டதை யோசிச்சோம். நல்ல பிஸியாக பிரிஸ்காக வேலை செய்யுங்க. உங்களை கர்த்தர் உண்மையுள்ள நம்பி தந்திருக்கிற பணிகள் எல்லாவற்றையும் நீங்கள் நல்ல தீவிரமாக செய்யுங்க. அதன் மத்தியில் பிரயாசப்படுங்க. அதன் மத்தியில் கர்த்தர் ஒரு வழியை தருவார், ஒரு உயர்வை தர வல்லவராக இருக்கிறார். அவங்கள பொறுத்த வரைக்கும் நார்மலாக யோசித்தா இது ஒரு உயர்வான காரியம் இல்லை. ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸில் நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய உயர்வான காரியம். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அவரை பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அந்திரேயாவை பேசுகிறோம். 5 அப்பம் 2 மீன் உடைய ஒரு சிறுவனை கண்டுபிடித்தது யாரு? இந்த அந்திரேயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் புசிக்கிறதுக்கு ஆகாரம் தேவையே, போனால் வழியில் சோர்ந்து போய் இப்போ நல்லா பிரிஸ்காக இருக்காங்க, ஆவி நிலவு இருக்கிறாங்க. சரி, வழியில் போகும்போது பல நாள் பிரயாணப்பட்டு போனோம், சோர்ந்து போகிறேன். ஆண்டவரே இந்த நேர காலத்தை பார்த்தா வாய்ப்பே கிடையாது, இவங்களுக்கு வாங்க போனால் பெரிய தொகையாகும். ஆனால் யார்ட்டையாவது இருக்குதா அப்படின்னு பொழுது சும்மா விடலை, கேட்குறான். நம்ம நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் பொழுது நம்ம பார்த்துக்கலாம் விட்டுரும். ஆனால் இந்த அந்திரேயா என்ன பண்ணுறாருன்னா, சொல்லிட்டார்ல, நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்ம வேலையை செய்வோம், மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்து ஒருத்தரா யார்ட்டையாவது சாப்பாடு இருக்குதா, யார்ட்டையாவது சாப்பாடு இருக்குதா, ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கீங்களா, எல்லாம் சேர்த்து கலெக்ட் பண்ணி அது சோத்திரம் ஏதோ ஒன்று என்ன கூட்டான் சோறு மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிருப்பார், பிளான் பண்ணியிருப்பார். இதெல்லாம் கொஞ்சம் அப்படி கிடைக்குமா 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 கிடைக்குமா. அப்போ தான் ஒரு சின்ன பையன் வாய்த்தன்னு சொல்லுவானா, அடுத்த சின்ன பிள்ளைகள் சொல்லுமா, அது மற்றவங்களும் சேர்த்து எனக்கு தான் வேணும்னு சொல்லும்.
கேக்குனா நான் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்லும், சாக்லேட்னா நான் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்லும். அந்த அம்மாவும் நல்லா பொறுப்பாக கொடுத்து விட்டுருக்குறாங்க. சரிப்பா இயேசுநாதர்கிட்ட பிரசங்க கேட்க போகிற சோர்ந்து போயிடாத, கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கும் பொழுது அவன் சொன்னான், என்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு, தம்பி தருவீங்களா? அங்கே தான் அவன் ரோல் வருது, எந்த எஸ்டேஷன் இல்லாமல். எங்கள் அம்மா கொடுத்தது தெரியுமா, எங்கள் அம்மா ஏசுவாங்க தெரியுமா? அவன் முன்ன பின்னா தெரியாத ஆள் தான் சொல்கிறார், வந்து கொடுப்பா அப்படின்னு. உடனே சந்தோஷமாக பாருங்க, அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் கொடுத்த பொழுது ஆண்டவர் கையில் எடுத்து அதை அப்படியே ஆசீர்வதித்தோடனே 5000 புருஷர்கள், 10,000 ஸ்திரீகள், 10,000 சிறுவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேருக்கு மேலே புசிக்கத்தக்கதாக அதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தேவைன்னா ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஃபெய்த் வேணும், தேவன் மேலே ஒரு நம்பிக்கை, ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அவர் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிற தேவஜனங்களே. ஒரு மனுஷனால் முடிகிறது அது ஆண்டவரால் முடியும், மனுஷரால் முடியாதது தேவனால் கூடும். சொல்லுங்க அல்லேலூயா. மனித கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தணும். அப்படி யோசிக்கும் பொழுது இந்த மனிதனை காட்டிலும் சர்வ ஞானியாகி ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். கரங்களை போய் தலைவச்சுங்க பார்ப்போம். இன்னைக்கு மனதார அவரை பின்பற்றும் நம்முடைய வாழை பிள்ளைகள் மனதார அவரை பின்பற்றும். ஒரு சத்தியத்தை கேட்குறீங்களா? உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா, பாஸ்டர் சொல்றது கரெக்டா தப்பா? ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே இன்னும் ஆழத்தை காண கிருபை தான், நான் கரெக்டாக நடத்துவார். நான் கூட பிரசங்கம் ரெடி பண்ணிட்டு சொல்வேன், ஆண்டவர் இந்த பாட்டு இந்த பிரசங்கம் நீங்கள் தந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிற நேரத்தில் நான் உள்ளே வர்ற நேரத்திலே நான் பாட்டை பாடும் பொழுது இன்னொரு லிங்க் பாட்டு கொடுப்பார், சம்பந்தமே எனக்கு ஞாபகத்திலே இருக்காது. ஒரு லிங்க் பாட்டை கொடுப்பார், வரும்னு பார்த்தா இன்னைக்கு என்ன ரிசல்ட் எதிர்பார்த்துருக்கணும் அதை அப்படியே கத்த தரதை நான் பார்த்துருக்கேன். ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு அது ஃபீலாக இருக்காது. ஆனால் எனக்கு தான் நைட் ஃபுல்லாக உட்காந்து போராடிட்டு இருந்து எனக்கு தான் தெரியும், ஐயோ ஜனங்கள்லாம் வசனத்தை கேட்குறதுக்கு வந்திருக்காங்களே, ஏதோ வந்து சும்மா போகிறதுக்கு வரல, நீங்கள் தந்து வாங்குறத அதை பெற்றுக்கொள்றதுக்காக வந்திருக்காங்க. நான் வெறும் போஸ்ட்மேன் வேலை செய்ய தான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் ஜனங்களோடு பேசுங்க, நீங்கள் இடம் பண்ணணும், ஒருத்தர் வெறுமையாக இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, இது உங்கள் சபை, அதில் நீங்கள் கிரியை செய்யணும் ஆண்டவரே சொல்லும் பொழுது ஒரு சில சாட்சிகள் மூலமாக கர்த்தர் உறுதிப்படுத்துகிறதை பார்த்துருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ளே வரட்டும். எல்லாம் ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒரு விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுங்க. உங்கள் தொழிலில் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்தில் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுங்க. அது கிரியை நிச்சயமாய் செய்ய வல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவதாக என்ன சொல்லப்பட்டது? யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல் மிக அவசியம் சொல்லி பார்க்கும். முதலாவதாக நான் சொன்ன காரியம் என்னது? விசுவாசம். ரெண்டாவதாக யோவான் ஸ்தோத்திரம் 14-15 வாசித்து பார்க்கும் பொழுது கீழ்ப்படி, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். ரெண்டாவது கீழ்ப்படிதல். மூன்றாவதாக நீங்கள் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மத்தேயு 16:24 ஸ்தோத்திரம் என்ன அப்படின்னா, சுய வெறுப்பு, சிலுவை சுமத்தல் அவசியம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்கள் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று. சுயம், அதான் சுயம் என்னை சாக வேண்டும், நீர் என்னில் பெருக வேண்டும். இந்த செல்ஃப் அப்படிங்கிறது நமக்கு ஆப்ரேட் ஆகக்கூடாது. ஆண்டவர்களை நெருங்க நெருங்க சுயமாக நம்ம செயல்படும். என்ன நீங்கள் நடத்துங்கப்பா, டெய்லி நீங்கள் அதுக்காக ஜோமணும். காலையில் சொன்ன ஏன் சுயம் ஆப்ரேட் பண்ணக்கூடாது? ஏன் நான் சோத்திரம் எனக்கு நல்ல ஞானத்தை தந்து, அதை தாண்டி உங்கள் அறிவு என் வாழ்க்கையில் வேலை, உங்கள் ஞானம் வெளிப்படணாப்பா. அதான் சில நேரம் ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. ஆண்டவனை கொடுக்குற இன்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் உங்களை ஆஃப் பண்ணும் பொழுது நீங்கள் நல்ல திறமையாக தான் இருப்பீங்க, ஆனால் என் திறமையை தாண்டி நீங்கள் மேலவங்க நிற்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நல்லா பாடுற ஆளாக இருக்கலாம், நீங்கள் நல்லா இசைக்கறி வாசிக்கிற ஆளாக இருக்கலாம், நல்லா பிரசங்கம் பண்ணுற ஆளாக இருக்கலாம், ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதை தாண்டி நீங்கள் கிரியை செய்யணும் ஆண்டவரே. அப்போ சுய வெறுப்பு அப்படிங்கிற ரொம்ப அவசியம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்ன ஆஃப் பண்ணு. நான் அதை யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு, நான் சிறுகணும் நீங்கள் பெருகணும். இந்த வந்துட்டா இயேசுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இவன் மாறினதை குறித்து பார்க்கிறோம். அல்ல ஸ்தோத்திரம். அது மாத்திரமா அல்ல, நீங்கள் சிலுவையை சுமக்கிற ஒரு கூட்டமாக இருக்க கர்த்தருக்கு கடைசியாக யோவான் 13ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் மனதார பின்பற்றுவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கும்? முதலாவது விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க, ரெண்டாவது கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பாங்க, மூன்றாவது சுய வெறுப்பு உள்ளவர்களாக இருப்பாங்க, கர்த்தருக்கு தங்களுக்கென்று நியமிக்கிற சிலுவையை சந்தோஷத்தோடு சுமப்பார்கள். நான்காவதாக நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசல் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அன்பு
அன்புள்ளவர்களாக. அப்போ மனதார பின்பற்றுவர்களுக்கு ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பேர்? இவ்வளோ குறிப்பு சொன்னனே, ஆண்டவரை மனதார பின்பற்றுவர்களுக்கு ஒரு பேர். என்ன பேர்? என்னது? சீஷர்கள். அவ்வளோதான். ஆண்டவர் மனதார பின்பற்றுவர்களுக்கு ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கு. என்னதுன்னா சீஷர்கள். கரங்களை வைத்து அல்லடிச்சவங்க பார்ப்போம். பக்கத்தை கைக்கு சொல்லுங்க, நீங்கள் இயேசுவின் சீஷன், நீங்கள் இயேசுவின் சீஷி. சீச்சி கிடையாது, ஷீஷி. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இயேசுவின் சீஷன். முதலாவது பார்த்தீங்கன்னா சோத்திரம், இருள் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக மாறணும், நீங்கி வெளிச்சம் வரணும்னா அந்த மனதிருமதின் செய்தி உங்களுக்குள்ள வரணும். ரெண்டாவதாக மனதார சோத்திரம் அவரை பின்பற்றணும். கரங்களை வைத்து ஒரு அழைச்சுங்க பார்ப்போம். என்ன செய்யணும்? நீங்கள் அவரை மனதார பின்பற்றணும். என்னன்னா அவருடைய சீஷராக மாறணும். அதுக்கு என்ன தேவை? விசுவாசம், கீழ்ப்படிதல், சுய வெறுப்பு, நியமிக்கப்பட்ட சிலுவையை கூட சுமக்கிற ஒரு அனுபவம். அடுத்ததாக ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருப்பது. அல்லது கேட்ட நல்ல வார்த்தைக்கா எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் கூட நாங்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து இந்த வசனத்தை தியானிக்கத்தக்கதான பெரிய கிருபை எங்களுக்கு தந்த தெய்வக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஒரு வாயுந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாழ்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்கிறதே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட எங்கள் இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறுகிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இருளெல்லாம் வெளிச்சமாக மாற்றிருக்கிறீர். இன்னும் ஆண்டு இருளான பகுதியெல்லாம் நீங்கி ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவரே, மனம் திரும்புதலின் செய்தி ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, அந்த மனதார பின்பற்றுகிற அனுபவம் ஒரு பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெளிச்சத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிறதப்பா. நம்முடைய சீஷர்களா என்றைக்கும் வாழ நீ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒரு செய்கிற வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பு எல்லாம் முயற்சி ஆசீர்வதிங்க. நல்ல நோய்ப்பு சக்தியை தாங்க. எல்லா பிரயாணங்கள் ஜெயமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் நடக்கிற திருமணங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதெல்லாம் நல்ல ஆசீர்வாதமாய் நடக்க ஆண்டவர் நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான ஸ்தோத்திரம் சகோதரி விஜிலா சத்யானந்த், அவருடைய மகளுக்கு திருமணம் நடக்குது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாளைக்கு நடக்கிற திருமண ஆராதனை ஆசீர்வதிங்க, ரிசப்ஷன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் துவங்க இருக்கிற மன வாழ்க்கை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் செவ்வாய்க்கிழமை பாஸ்டர் யாபேஸ் அவருடைய திருமணம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடக்க இருக்கிறது. அந்த அருமையான பாஸ்டருக்கா அவருடைய எதிர்பார்த்தபடி டாக்டர் மனைவி கிடைக்க தந்த கிருபைக்கா நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனார் ஆண்டவர் கர்த்தருக்குள் நித்திருந்திருக்காங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாயாருக்கும் மற்ற சகோதர குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை தருவீராக. அந்த மகிமை நிறைவா இருக்கட்டும். இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா பணிகளையும் நீர் பொறுப்படுவீராக. கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கிருபையில கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல சந்தோஷமா இருக்கணும். அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்த அந்த வார்த்தையின்படி மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு குடும்பங்களில் நிறைவாக தருவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படும். நாள் நடந்த எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்த தயவுக்கு நன்றி. விதைத்த வசனங்கள் 100 மடங்கு 1000 மடங்கு பலனை தரட்டும் அப்பா. ஒவ்வொரு மேலும் கிருபை பெருகட்டும். ஊழியத்து போன ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. ஜபத்தில் தாங்கின ஆர்வங்கள் ஊர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்கள் மகிமையா நடக்க நாம ஒன்றை மகிமைப்பட கிருபை தாங்க. நல்ல செய்திகள் எங்கும் வர கிருபை தருவீராக. எல்லா சத்துரின் திட்டங்கள் நிர்மூலமாகட்டும். தேவ திட்டங்கள் நிறைவேறட்டும். கர்த்தர் எல்லாருக்கும் நன்மைகளை தருவீராக. உடைய கிருபையில கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இந்த நாளின் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் ஜெபக்குறிப்புகளையும் அனுப்புங்கள். வாட்ஸ்அப் எண் போடுவாங்க. நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார். நீங்கள் திருநெல்வேலியில் இருப்பீங்கன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதியுங்கள். கிறிஸ்துமஸ் ஆராதனை டிசம்பர் 25 இருக்கிறது. வாட்ச் நைட் சர்வீஸிற்கு நீங்கள் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக என்பதுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, எங்களுடைய யூடியூப் சேனல் ஜாயின் ஏஜ் சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆராதனைகள், ஜபங்கள், நல்ல பைபிள் ஸ்டடி இருக்குது. நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.